சிட் ஃபண்ட் ஸ்கேம்ஸ் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சிட் ஃபண்ட் ஸ்கேம் நிறைய டிவியில் வருது, பேப்பரில் வருது. ஒரு உண்மையை சொல்லணும்னா இதில் ஒரு 95% மேலே 99% கூட சொல்லலாம், அந்த நியூஸ் எதுவுமே சிட் ஃபண்டுக்கு சம்மந்தப்பட்டது அல்ல. பெரும்பாலான நியூஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுங்க, 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ தரோம், இல்லை 2 வருஷம் கழிச்சு தரோம், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு பணத்தை வாங்குறவங்க அந்த உரிய நேரத்தில் பணத்தை கொடுக்க முடியல. இதை மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணும்போது சிட் ஃபண்ட் மோசடி தான் பண்ணிடுறாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம சிட் ஃபண்டுனா என்ன, இந்த ஸ்கீம்ஸ் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக இருக்கும். சிட் ஃபண்டுங்கிறது மாதம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் கிட்ட குறிப்பிட்ட தொகையை வாங்கி வாங்குற பணம் அத்தனையும் கம்பெனி கமிஷன் போக தேவையில்லை ஒருத்தருக்கு கொடுத்துட்றோம். ஸோ சிட் ஃபண்ட் கம்பெனி எந்த விதமான பணமும் தங்குறது இல்லை. அவர் இதை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதுக்கெல்லாம் வழியே இல்லைங்க. மோசடிங்கிறது எப்போ வருதுன்னா, தாங்கிட்ட வச்சிருந்த பணத்தை வேற எங்கன்னா போட்டு டபுளோ ட்ரிபிள் ஆக்கி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களால கொடுக்க முடியாதப்போ அதுதான் மோசடின்னு சொல்கிறோம். பெரும்பாலான மக்கள் சிட் ஃபண்ட் மோசடின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிட் ஃபண்ட் மோசடி இல்லை.